ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ரேஷன் பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேங்க. இது வந்து 1/4 கிலோ வருங்க. அதே அளவுக்கு 1/4 கிலோ பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு அரை டம்ளர் வெள்ளை ஜவ்வரிசி இருக்கும் பார்த்திங்களா, மாவு ஜவ்வரிசி. அது வந்து நான் ஒரு அரை டம்ளர் எடுத்திருக்கேங்க. இது ஒரு 150 கிராம் வரும். அப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் வெந்தயம் எடுத்துருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. எடுத்து அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இப்போ நான் கழுவிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுக்கிறேங்க. மூடி வச்சுட்டு இப்போ நான் வந்து ஒரு 12 மணி அளவு இருக்குங்க. நான் வந்து ஊற வைக்க ஆரம்பிக்கும்போது இப்போ ஊற வச்சு இப்போ எடுத்தாச்சு பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் இப்போ எடுக்கும்போது மணி 7. இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா நெய்ஸாக அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. மாற்றிட்டு தேவையான அளவு அதுக்கு உப்பு போட்டுக்கலாம். மாவுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ போட்டு நல்லா கைவிட்டு கலந்து விட்டுக்கலாங்க. இது வந்து இட்லியாகவும் செய்யலாம், பணியாரமும் செய்யலாம், தோசையும் செய்யலாம். என்ன வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். தோசைக்கு வேணாலும் நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே தோசை தான் சுட போகிறேன். அதனால நான் தோசைக்கு தான் ஆட்டி வச்சுருக்கேங்க. இப்போ நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ காலையில் எனக்கு மாவு நல்லா பொங்கி டபுளாக இருந்துச்சுங்க. அதனால் நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ நான் தோசை சுடுற அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு மீதியை நான் எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மாவை நல்லா கலந்து வச்சாச்சு. இன்னும் வந்து தோசை சுட வேண்டியதான். இப்போ இதுக்கு சைடிஷாக வந்து தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து நடக்கலை சட்னி தான் அரைக்க போகிறேன். நடக்கலை ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, தேங்காய் வந்து ஒரு 2 துண்டு எடுத்திருக்கேன். 3 வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, 2 பீஸ் வந்து பூண்டு பல் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பேன் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருகு விடாமல் நல்லா வறுத்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி இந்த தோசைக்கு. இப்போ ஒரு பேன் வச்சாச்சு. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ரொம்பலாம் அதிகமாக தேவையில்லைங்க, கொஞ்சமாக ஊற்றிட்டு இப்போ இந்த வரமிளகா நடக்கடலை மட்டும் எல்லாம் போட்டு நல்லா கருக விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். நான் வந்து காஷ்மீர் சில்லி மிளகாவாக இருக்கனால 3 போட்டிருக்கேங்க. அது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு. இப்போ வரமிளகா போட்டாச்சு. இப்போ ஒரு 4 பீஸ் மட்டும் கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் சட்னி. இப்போ எல்லாம் வணக்கியாச்சு. வணக்கினதை நான் அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். தேங்காயும் போட்டாச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ சட்னி வந்து நல்லா கொருகொருப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ தாளித்து கொட்டியாச்சு. சூப்பராக நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தோசை ஊற்றிக்க வேண்டியதான். இப்போ வந்து நம்ம கெட்டியாக கல் தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம், இல்லை லேசாக வேணாலும் லேசாகவும் ஊற்றிக்கலாம். எதாக இருந்தாலும் நல்லா சாஃப்டாக வரும். நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக கல் தோசை மாதிரி ஊற்றிருக்கேங்க. அருமையாக இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா ஃபைபர் நிறைந்த ஒரு உணவாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்ற தோசை தாங்க. இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சனால கொஞ்சம் சோயா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் முட்டைக்கோஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியான உணவாக இருக்குங்க காலையில். அவ்வளோதாங்க. எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.